அம்மை கொந்தார் பூங்குழல் அம்மை ஸ்ரீ சுகுந்த குந்தளாம்பிகை ஸ்ரீ நித்திய கல்யாணி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் தலவிருட்சம் பலா சண்பகம். ஒரு காலத்தில் இந்த தலைவர்களாருக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவிக்க முடியலாம், இப்போ முடியலை. இப்போ இது கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலைக்கு செல்லும் பெருவழியில் இருக்கும் புளியஞ்சேரி என்னும் ஊருக்கு வடக்கே திருப்புறம்பயம் போகும் வழியில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் போயிருக்கீங்க? என்ன நான் போயிருக்கிறேன், 3 நம்பர் போயிருக்கிறேன் இருக்கிறது. காவிரி வடகரை கலந்து 45வது தலம். இவ்வூர் இறைவனின் பெயரான எழுத்தறிவித்தநாதர் என்பதை யாருமே போனது இல்லையா? சந்நிதி கருவறையெல்லாம் ரொம்ப அகலமாக இருக்கும். ஒரு பெரிய நீளமான கிரில் கேட்டே போடலாம், அவ்வளோ அகலமாக இருக்கும் சந்நிதி. எழுத்தறிவிநாதர் இந்த கோயிலில் போய் பள்ளி குழந்தைகள்லாம் அதிகமாக வந்து என்ன செய்கிறாங்க, படிப்பாங்க, படிப்பு வருவதற்காக என்பதை அப்பர் பெருமான் ஊர் பதிகத்தில் எடுத்தாண்டுள்ளார். ஞாயிறு அகத்தியர் ஐராவதம் வழிபட்டு பேறு பெற்ற தலம். இத்தலத்திற்கு ஞானசம்பந்தர் பதிகம் வந்து திருநாவுக்கரசர் பதிகம் 4 5 பதிகள் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். முதல் மந்திரம் எழுதுக. எண்ணில் ஆறும். ஆறும் என்ற சொல்லுக்கு யாரும் என்று பொருள். எண்ணில் ஆறும் எனக்கு இனியார் இல்லை. இனியார் என்ற சொல்லுக்கு இனிமை செய்பவர் அர்த்தம். எண்ணினும் இனியான் ஒருவன் உளன். ஒருவன் உளன் என்பதை ஒருவன் எனக்கு உள்ளே உள்ளான் என்று பொருள் எடுக்கணும். எனக்கு உள்ளே இருக்கிறான். அது அடுத்த வரியிலே வருது. என்னுடைய அடுத்த வரியில வந்த என்னுடைய என்பதற்கு உடம்பை குறிக்கும். என்னுடைய என்பது உடம்பை குறிக்கும். என்னுடைய உயிர்ப்பாய். உயிர்ப்பு என்பது பிராண இயக்கம். உயிர்ப்பு என்பது பிராணனுடைய இயக்கம். உயிர்ப்பாய். புறம்போந்து புக்கு. புறம்போந்துனா வெளியே வந்துன்னு அர்த்தம். புறம்போந்து வெளியே வந்து உள்புக்கு. உள்புக்குன்னா உள்ளே சென்று தங்குகின்ற தங்கும். பிறகு என்னுடைய என்றால் என் உள்ளத்தின் அர்த்தம். இந்த வார்த்தையின் பொருள் மாறிக்கிட்டே போகும். நிற்கும் என்பதற்கு நிலைத்து இருப்பான் என்று பொருள். தேதி ரெடி பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். மணி இப்போ 9:11, ஒரு 11:20 ஆயிடுச்சு. தேதி பண்ணால் கரெக்டாக. எண்ணினாலும் எனக்கு இனியார் இல்லை. என்ன பொருள்? என்னை விட எனக்கு இனிமை செய்தவர் யாரும் கிடையாது. அழகான வார்த்தை இல்லை, அழகான வார்த்தை. அதனால்தான் படிக்கிறதே சொல்றாங்களே, ஒரு திருக்குறள் மறந்து போச்சு. உனக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே நீ அடுத்தவர்களுக்கு செய். அடுத்தவங்களாம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நீ அடுத்தவங்களுக்கு என்ன செய்யும்? நல்லது செய். அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ நான் வந்து எனக்கு இப்போ வீட்டில் ஃபேன் போட்டோம்னா ஒரு காலில் படுத்துருந்தா வச்சுருங்க. உங்களுக்கு 1ஆம் நம்பரில் வச்சா பிடிக்கும், இன்னொருத்தருக்கு 2ஆம் நம்பரில் வச்சா பிடிக்கும். என் பையனுக்கெல்லாம் ஓவர் ஸ்பீடில் வச்சுக்கணும், ஹெலிகாப்டர் ஓடுற மாதிரி இருக்கும். 5 எனக்கு அந்த ஸ்பீடில் மூளையே விழுந்துடும், வேற இடத்துக்கு போயிடுவேன். அவசியம் உங்களுக்கு ஃபேன் வேற ஃபேன் வந்து வேற ஏரியாவுக்கு போயிருக்கு அப்படின்பா. எல்லோருமே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் தனக்கு இனிமையானதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு சாலை ஓரத்தில் படுத்திருக்கிற நாய் கூட வெயில் அடித்த உடனே எந்திரிச்சு எதுவுமே படுக்குது, நிலையில படுக்குது. இதான் இயற்கை அமைப்பே அதுதான். நமக்கு நாம் இனிமையானவர்கள். இது வந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்தா அந்த பிரசாதத்தை நம்ம அப்படியே வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துறோம் அப்படின்னு எடுத்துட்டு வரணும். ஆனால் அதே சமயத்தில் அதை அவன் தானே சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு பிரசாதம்னா அவனே சாப்பிட, நிறைய பிரசாதம் வீட்டுக்கு கொண்டு போக. எல்லா உயிரும் முதலில் யார் தேவையை தீர்த்து கொள்கிறது? மனித தேவையை தீர்த்து. ஒருவன் ஒரு வெள்ளத்தில் சிக்கிக்கிறான். குடும்பத்தோடு போகும்போது வெள்ளத்தில் சிக்கிக் கொள்கிறான். அப்போ என்ன செய்யறான்னா, 2-3 குழந்தைகள், மனைவி, வெள்ளம் அதிகமாகுது. ஒவ்வொரு குழந்தையாக விட்டுறான். ஏன்னா மனைவி இருக்குது, எப்படினாலும் நமக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். பிறகு மனைவியே காப்பாற்றுறதுல யாரை விட்டுறான்? மனைவி விட்டுறான். கதை என்ன சொல்ல வருது? ஒவ்வொரு உயிரும் யாருக்காக வாழ்கிறது? எனக்காக
இதை மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு உயிரும் தனக்காகத்தான் வாழுது. ஒவ்வொரு உயிரும் தனக்காகத்தான் வாழுகிறது. நாம பிறருக்காக வாழதான் நினைச்சுக்கிறோம். ஒருத்தர் இறக்குறான், அந்த உடம்பை எடுத்துட்டு போய் எல்லா வேலையும் முடிச்சுறதுக்குள்ள அங்கே ரூமை தொடச்சி அவர் பயன்படுத்தின பொருளையெல்லாம் தூக்கி வீசிட்டு ரூமை தொடச்சி சாப்பாடு பரிமாற ரெடி ஆகிடுறவங்க எப்படி முடியுது நினைச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு உயிரும் என்ன செய்கிறது? இந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தேவாரத்திலே இருக்குது, நம்ம தேவாரத்தில் ஒரு தவளை, அந்த தவளை வாயில ஒரு வண்டு, தேவாரத்தில் அந்த தவளை வாயில ஒரு வண்டு, அந்த வண்டுக்கு முன்னால ஒரு பூ, இந்த பூவில் இருக்கிற தேனை எது சாப்பிட்டு இருக்குது? எங்க உட்கார்ந்துருக்கு? சில நிமிடங்கள்ல எது முடிஞ்சு போயிடும். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த வண்டு ஒரு இன்பத்தை தேடுகிறது. இதே மாதிரி இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தனை புலி துரத்துது, ஓடியே ஒரு மரத்துல ஏறிடுறான். புலி இப்ப எவ்வளவு இறங்கிதான் எங்க வெயிட் பண்ணுது, வெயிட்டிங் இருக்கு. புலி மரத்துல ஏறிட்டான். கிணத்துக்குள்ள குதிச்சுலாம் பார்க்குற உள்ள ஃபுல்லா பாம்பு, நல்ல பாம்பு எல்லாம் படம் எடுத்துருக்குது. கிணத்துல குதிக்க முடியல. ஒரு விழுதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு கருக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய எலி எதை வெட்டிட்டு இருக்குது. அந்த விழுதை கட் பண்ணிட்டு இருக்குது. எந்த நிமிஷம் நேரம் எது க்ளோஸ் ஆகிடும். விழுதை அறுத்து கிணத்துல விடணும் அல்லது புலி முன்னால விடணும். இந்த நிலைமையில மேல தேன் கூட்ட குறைஞ்சு கரைச்சி விட்டு எது விழுந்துட்டு இருக்குது? விழுந்துட்டு இருக்குது. இவனுடைய நாட்டுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு அந்த இடத்துல தேன் விழுந்துட்டு இருக்குது. இவன் அந்த விழுதை கொஞ்சம் அசைச்சு எதை வாங்குறான்? தேனை வாங்குறான். அப்படின்னு கதை. ஒவ்வொரு உயிரும் எந்த துன்ப நிலையிலும் ஏதோ ஒரு இன்பத்திற்காக வாழ்கிறது. ஏதோ ஒரு இன்பத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் தனக்காக தான் என்ன செய்கிறது? வாழ்கிறது. அப்படிங்கிறது தான். அதுதான் இவர் அழகா சொன்னார். எண்ணினாலும் எனக்கு இனியார் இல்லைன்னா அவரை சொல்லுங்க. ஒவ்வொரு உயிரும் தனக்கு இனியான. உங்களுக்கு ஏசி வேணா நீங்க ஏசியை போட்டுருவீங்க. ஏசி பிடிக்காத யாரா சொன்னா என்ன சொல்றீங்க? ஏசி இல்லாத நீ படுத்துக்காது, என்ன டிஸ்டர்ப் பண்ற? அதுதான் சொல்றீங்க. எனக்கு கீழே சக்கரை கூடாது, எனக்கு சக்கரை ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதான். சக்கரை குறைவா இருக்கணும். எனக்கு சக்கரை வேண்டாம், அது ஓமா இருக்கு, அது எனக்கு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. என்னிலும் இனியான ஒரு குணம் என்னுடைய என்ன அழகா இருக்கு. எனக்குள்ளே எனக்கு விட நல்லவங்க தேவை. அதாவது எனக்கு நானே நன்மை செய்ய முடியாது. எனக்கு இன்னொருத்தர் நன்மை செய்கிறவர்னா அவர் யாரோட பெருசா இருக்கணும். அதாவது என்னிலும் என்னை போறன்னு சொல்லலை, என்னிலும் இனியானாரு. அது இறைவனுக்கு. என்ன மாதிரியே இன்னொரு ஆளுனா அவருக்கு அவர் இனியவர், எனக்கு நான் இனியவர்னு போயிடும். என்னிலும் இனியாங்கிறது அப்படி கிடையாது. நான் 2 நாளைக்கு ஒரு சித்தாந்த நூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நூலில் ஒரு செய்தி இருக்குது. சிவபெருமான் எந்த ஒரு செயலையும் தனக்காக செய்வதில்லை. அவர் 5 வழி செய்வதால் அவருக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு. அவர் அந்த பொருள் எதையும் அவர் அவருக்கு பயன்படுத்தலாம். நம்ம பார்த்து என்ன சொல்வார்? தம்பி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய கார் யூஸ் பண்ணிடுங்க. தம்பி கார் 4 காருக்கு உங்களுக்கு எந்த காரணமும் எடுத்துடுங்க, நான் காரை எடுக்கிறது இல்லை. அப்புறம் தம்பி பிஏ ஹெல்பி யாரை வேணா கூப்பிட்டுடுங்க. நீ கையை காட்டினாருன்னா அதை நம்ம ரொம்ப பிடிக்கும் இல்லை, யாரை விட கையாக இருக்கணும். அதே மாதிரி சொல்றார். என்னிலும் இனியான் ஒருவனுடன் என் உள்ளே எங்க இருக்கிறார்? உள்ள உயிர்ப்பாய் புறம்பொந்து உயிர்ப்பாய் பிராணவாயுடைய இயக்கமாக இருக்கிறது அவன்தான். வெளியே போகிறான், உள்ளே வந்து தங்குகிறான், என் உள்ளத்தில் இருக்கிறான், என் உள்ளத்தில் நிலைத்திருக்கான். அழகா இருக்குல்ல? என்ன அழகான மந்திரம். என்னுடைய உயிர்ப்பாய் புறம்பொந்து புக்கு என்னுடைய நிற்கும் இந்நம்பர் ஈசன். அடுத்த மந்திரம் மட்டும் உண்பார்கள். அடுத்த மந்திரம் தானே. அதாவது இந்த மந்திரத்துல ஒரு சைவ சித்தாந்த செய்தி இருக்குது, எழுதிவிடுங்க. கட்டாயம் எழுதணும். இந்த மந்திரத்துக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆன்மார்த்த சிவபூஜையில் இதய கமலத்தில் இந்த செய்தியை சொல்றவர் யாருன்னா வஜ்ரவேல் முதலியார். ஆன்மார்த்த பூஜையில் இதய கமலத்தில் வீட்டிருக்கும் சிவனை மந்திரபூர்வமாக வெளியே கொணர்தல் உண்டு. இப்போ ஒருத்தர் சிவ பூஜை பண்றாருன்னா அது தமிழ் மொழியா இருந்தாலும் சமஸ்கிருத முறையில பண்ணினாலும்
பூஜையை முடிக்கும் போது சாமி எங்கே எழுந்திருக்கணும்? உள்ளத்துல எழுந்திரச்சு பூஜையை முடிக்கும் போது அந்த எந்த மந்திரம் பாடி அதுக்கு பொன்னுசம் தானே அந்த இறைவன் உள்ள வந்து ஓய்வு எடுக்கிறதா பாடி இறைவனுக்குள்ளே இறைவன் உள்ள உட்கார வைக்கணும். கரவாடு மஞ்சள் கரியாணி அதுக்கு அதுக்கு அது வந்து இறைவனை எடுக்கிறதுக்கு இறைவன் உள்ள வந்து இருத்தி பாடுற பாட்டு அதை உள்ள வந்து நாம வைக்கிறோம். அதே போல அடுத்த நாள் பூஜை பண்ணும்போது அந்த இறைவனை என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். அதை சொல்ற முக்கியமான செய்தி. ஆன்மார்த்த பூஜைனா ஒவ்வொருவரும் தனியாக அவருக்காக செய்கின்ற பூஜை. ஆன்மார்த்த பூஜையில் உள்ள கமலத்தில் வீட்டிற்கும் சிவனை வெளியில் மந்திரபூர்வமாக வெளிக்கொணர்ந்து ஆவாகனம் செய்து மேடம் வாங்க வாங்க மேடம் வந்துட்டாங்க வாங்க சீரா வாங்க வாங்க சேருக்கு போடுங்க மேடம். மேடத்துக்கு சேர் எடுத்து மேடம் உட்காருங்க. அப்படி எதில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காருங்க. சரி அங்கே போகலாம். தொடரலாமா மேடம்? தொடரலாம். இது 10 மணிக்கு தொடங்கிட்டோம். சரி. என்ன சொல்றாரு? ஆன்மார்த்த சிவ பூஜையில் உள்ள கமலத்தில் வீட்டிற்கும் சிவனை வெளியில் எல்லாம் கொண்டு வர்றோம். மந்திரபூர்வமாக வெளிக்கொணர்ந்து ஆவாகனம் செய்து மீண்டும் தனக்குள் ஒடுக்கும் நிலை குறித்தது அப்படிங்கிறார். அதாவது எண்ணினாலும் எனக்கு இனியார் இல்லை, எண்ணிலும் இனியான் ஒருவன் உடன் என்னுடைய உயிர்ப்பாய் புறம்போது புக்கு என்னுடைய நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்ற மந்திரத்தை ஆன்மார்த்த சிவபூஜையில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்மார்த்த சிவபூஜை செய்பவர்கள் விசேட தீட்டை வாங்கி சிவபூஜை செய்பவர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் விளக்கம் சொன்னேன். அந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா இறைவனை அந்த பூஜை தொடங்கும் போது தனக்குள் இருந்து சிவலிங்கத்தில் எழுந்தருள செய்வாங்க. பூஜை முடிக்கும் போது என்ன செய்வாங்க? சிவலிங்கத்திலிருந்து தன்னுடைய இதயத்துக்குள்ள வந்து இறைவனை உட்கார வைப்பாங்க. புரியுதா? அந்த அதற்கு பொருத்தமான ஒரு மந்திரம். உயிர்ப்பு என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லியிருக்கிறாங்க. உச்சரிக்கும் மந்திரம் என்று பொருள் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான மந்திரம். இரண்டாவது மந்திரத்துக்கு போறோம். மட்டு உண்பார்கள் மடந்தைய வாழ்க்கனால் கட்டுண்பார்கள் கருதுவது என்போரோ தட்டி முட்டி தள்ளாடி தடுப்புளி எட்டு மூர்த்தியர் இனம்பர் ஈசனை. இது ஒரு வித்தியாசமா இருக்கு. மட்டு என்பது கல் என்று பொருள். மட்டு என்பது தேவை குறிக்கும். இந்த இடத்துல கல்லை குறிக்கும். ஏனென்றால் அந்த கல் குடிப்பவர்களை பற்றி தான் பேசுகிறாரு திருநாவுக்கரசர். அப்புறம் அந்த பொருளை செய்து அதை மாற்ற முடியாது. அவர் சொல்கிற பொருள் தான் சொல்லுது. மடந்தைய வாழ்க்கைனால் கட்டும்பார்கள். அதாவது உலக வாழ்க்கையில் இந்த பொருளுலக வாழ்க்கையிலேயே கட்டுண்டு குடும்பம் மனைவி மக்கள்னு கட்டுண்டு கிடக்கிற வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பொருளுலக வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அருளுலக வாழ்க்கைக்கு வர முடியாது. அந்த அதைத்தான் வந்து என்ன சொன்னாரு? மடந்தையர் வாழ்க்கைனால் கட்டும்பார்கள் என்று சொல்றது. நேரம் சரியா இருக்கு சார், எல்லா மனைவி மக்கள் குடும்பம் வேற நினைச்சு பார்க்கறது சரியா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதைத்தான் கண்டிப்பாக சொல்றாரு. கட்டும்பார்கள் கருதுவது என்பதோ கடைசி சொன்னார். இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. ரெண்டு விஷயத்தை கண்டிக்கிறார் திருநாவுக்கரசர். ஒன்று அப்பவே பாருங்க, எது அருந்துவதை கண்டிக்கிறாரு, மது அருந்துவதை கண்டிக்கிறார். அப்பவே கண்டிக்கிறார், வள்ளுவரும் கண்டிக்கிறாரு, இவரும் கண்டிக்கிறார். இரண்டாவது எதை கண்டிக்கிறார்னா, வாழ் என்றால் ஒளி, மடந்தைனா பெண், கட்டும்பார்கள். அதாவது நமக்கு சமயங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லறம் என்பது அறத்தை கற்றுக்கொள்வதற்குரியது. அறத்தை கற்றுக்கொள்வதற்குரிய இல்லறத்தில் நின்று அறத்தை கற்று நம்ம சமயங்களுக்கு என்ன செய்யணும்? போகணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் எதையே முடிஞ்சிருது. அறத்தை கற்றுக்கொள்வதிலே என்ன செய்து போய்விடுவது? முடிந்து போய்விடுவது. அதைத்தான் கண்டிக்கிறேன். ரெண்டு விஷயத்தை கண்டிக்கிறேன். அறத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் இல்லை.
இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னு சொன்னது அதனால தான் அதில் போய் எதையாவது கற்றுக்கொள்வாங்க. இப்போ இந்த என்ன நாயனார் ஒரு நாயனாருடைய மனைவியை வந்து எனக்கு பணி செய்ய அனுப்புதுன்னு கேட்பாங்க. எந்த நாயனார்? ஏற்பையர். ஏற்பகை நாயனார். ஏற்பகை நாயனாருடைய கதை அதைத்தான் சொல்லுது. அவர் மனைவி அவருக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இறைவன் அடியார் வேடத்தில் போய் எனக்கு பணி செய்வதற்கு ஒரு பெண்மணி வேணும் அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய மனைவியை ஐயாவுக்கு பணி செய்து அனுப்பி வச்சிருக்காரு. அந்த கதை என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம கடைசி வரைக்கும் சொல்றதில்லை. அந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நான் கொஞ்சம் எளிமையாகவே சொல்லுவேன். எனக்கு ஒருத்தருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னா பெண்ணை வளர்க்கிறாரு. அந்த பெண்ணை வளர்த்து ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. அந்த திருமணம் செய்து கொடுத்தவர் இந்த பெண் என்பவர் நமக்கு பணி செய்ய மட்டுமே வந்தவன் என்று கருதக்கூடாது. அந்த பெண்ணை இந்த நெறியில் செலுத்தி யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அதுதான் யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஹேண்ட் ஓவர் தி லார்ட், கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் கல்யாணம். எங்களுக்கு என்ன சார் சொல்ல வருவீங்கன்னா, கணவன் என்றால் மனைவியை வெளிப்படுத்தணும். மனைவினா யாரை வெளிப்படுத்தணும்? கணவனை வெளிப்படுத்தணும். என்னுடைய மனைவியே எடுத்தால் அவங்க சொந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நான் சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷமாவது சாமிக்கு வேலை செய்யும். சாமி கணக்கில் இது மட்டும்தான் வரும். அது 10 நிமிடம் மட்டும். அந்த 10 நிமிடம் தான் கணக்கில் வரும். சாமி அது அவர் கணக்கில் அதுதான் இது மற்றதான் திருவள்ளுவர் கணக்குக்கு போயிடும். அதனால அந்த எதோட பழகி கொள்ளணும்? நாயன்மார்கள் வரலாறு எடுத்து பாருங்க, எதோட பழகிக்கிறாங்க? குடும்பத்தோட பழகினது இதுதான். அந்த செய்தியை பாருங்க, அந்த செய்திக்கு வாங்க, அது வந்தாலும் இந்த வரி புரியும். நாயன்மார்கள் வரலாறு எடுத்தால் இளையான்குடி மாறனாகினார் அவர் வீட்டுக்கு யார் வர்றார்? இறைவன் வர்றார். எப்போ? மழை பெய்யுற நேரம். டீச்சர் சொன்ன மாதிரி நடுராத்திரி நேரம், இருட்டு. செய்தியாளர் சொல்றாரு, கொஞ்சம் அசந்தா முகத்தை ஒட்டிவிடுங்கிறார். மையிருட்டு, புரியுதா? அந்த இருட்டு கொஞ்சம் அசந்தா எங்கே ஒட்டிவிடுமா? அப்படி கருப்பான இருட்டு நேரத்தில் இறைவன் வர்றார். அந்த நேரத்தில் அவங்களே பசிப்படுத்துக்கிற நேரம் இறைவன் வர்றாரு. அப்போ எதை போய் எடுத்துட்டு வர்றாங்க? வயலில் விதைத்த நெல்லை எடுத்துட்டு வந்து அந்த ஈரமான நெல்லை வறுத்து உமி நீக்கி அரிசியாக்கி சமைச்சு கொடுப்பதற்கு யார் சம்மதித்தார்? அதுதான். அதுக்குதான் இல்லறம். இது போன்ற இல்லறம் ஆகாதுன்னு. இது போன்ற இல்லறம் ஆகாது. கட்டுண்பதற்கு இல்லறம் அல்ல. நீங்களே சொல்லுங்க அடுத்த வார்த்தை. கட்டிலிருந்து விடுபடுவதற்கு தான் இல்லை. கட்டிலிருந்து விடுபடுவதற்கு தான் இல்லை என்பதைத்தான் இங்கு அழகாக வைத்தார். அந்த இளையான்குடி மாறனாகினார் புராணத்துக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது அழகா இருக்கும். அந்த என்ன செய்யறதுன்னு மனைவிட்ட கேட்பாரு. மனைவி நீங்க அங்க போகும்போது வழிகாட்டுவாங்க. அதுக்கு ஒரு சமையல் செய்வாங்க. சமையல் செஞ்சாச்சுன்னு யாரை கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. அதுல இன்னொரு நுட்பமும் இருக்குது. என்னதுன்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன நிகழணும்? கருத்து பரிமாற்றம். சமையல் பணியில் கருத்து பரிமாற்றம் கட்டாயம் நிகழ வேண்டும் என்பதையெல்லாம் அந்த புராணத்தில் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு நாயனாரா போங்க. இப்படி ஒவ்வொரு நாயனாரா அந்த மனைவியோடு சேர்ந்து சமயம் பண்ணிய நாயனார்கள் வரலாறுகளை எல்லாம் எடுத்தீங்கன்னா, இல்லறம் நாம் கட்டுப்படுவதற்கு அல்ல. எதற்கு? கட்டை நீக்க. நாம் கட்டு நீக்குவதற்கு. சரி, ஒரு வகையில் வந்து மனைவி தீவிரமாக இருக்கிறாங்க, கணவருக்கு ஆர்வம் தடுக்காமலாவது இருக்கணும். தியாகராஜனையா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எல்லா சொல்லியும் பண்ணிட்டு என்ன செய்ய. தியாகராஜனையா அழகா சொல்லுவார். நம்ம ஏற்படம் தியாகராஜையா அவங்க துணைவியார்கிட்ட அவர் சொல்றதா நான் கேட்டிருக்கிறேன். நான் சித்தாந்தம் நடத்துகிறேன், அவங்க சித்தாந்தம் கேட்குறாங்க. நீ என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் உணவு ஆக்கி கொடு. அதுவே என்னதுதான் உனக்கு சிவமணியம், அதுவே ஞானம் அப்படின்பார். அவனுக்கு அதுதான் ஞானம், உனக்கு அதுதான் உபதேசம். நாங்கள்லாம் அங்கே போய் பாடம் கேட்டு அந்த அம்மா சமைச்சு கொடுத்து எரிச்சுக்கிறோம். நான் சாப்பிட்டுக்கிறேன். தேவையா சமைச்சு கொடு, அவங்க வீட்டில் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி அவர் சொல்லுவார், சிவம்னு ஒரு ஐயா இருந்தார் இந்த ஏரியாவில். சிவம்னு ஒரு பெரியவர் இருந்தார். ஐயாவுடைய ஐயா கூடலாம் இந்த கடைசியில் கண் தெரியாமல் இருந்துட்டார். ஒரு விவசாயி. ஐயாவுடைய ஐயா கூடலாம் இருந்தார். அந்த சிவம் ஐயா, அவர் ஐயா சொல்லுவார், சிவம் ஐயாவுக்கு ஒரு 3 நாள் பணி செய்தாலே எல்லா நோயும் செஞ்சிடும் போயிடும். ஐயா வந்திருக்கிறாரு, 3 நாள் நீ பணி செய்யுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் தான் இந்த பாடம். அது அந்த வகையில் டாக்டர் சேரெல்லாம் பாராட்டலாம். அவர் குடும்பத்தோட வகுப்பு வர்றாரு, பாராட்டலாம். கட்டுண்டார்கள் கருதுவது என்பதோ என்ன நினைக்கிறாங்க? அடுத்த வார்த்தை பாருங்க, தட்டி முட்டி தட்டாடி தடுக்குழி. இந்த தட்டி முட்டி தள்ளாடி தடுக்குழிங்கிறதுல வஜ்ரவேல் முதலியார் உரை அழகா இருக்குது. அதாவது கண் பார்வை இல்லாமல் தட்டு தடுமாறி, கண் பார்வை இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்.
முட்டுதல் இதெல்லாமே கண் பார்வை போறதுனாலையும் உடம்பு வலிமை குறைவதனாலே நிகழக்கூடியது. இந்த தட்டி முட்டி தள்ளாடுங்கிறத நாம வந்து எப்படி பொருட்கொள்ளணும்னு சொல்றாருன்னா, கண் தெரியாமல் போகிற நிலை வரும், உடல் வலிமை குறைகின்ற நிலை வரும், முதுமை வருங்க. என்ன வருங்காது? முதுமை வரும். முதுமையினாலதான் கண் பார்வை போகும், முதுமையினாலதான் உடல் வலிமை குறையும். அப்போ தட்டி முட்டி தள்ளாடி தடுப்புடி, அதாவது தடுமாறி எதில் விழுகின்ற நிலை ஏற்படும், குடியில் விழுகின்ற நிலை ஏற்படும் என்பதை உபதேசிக்கிறார். மேலே சொன்ன 2 பாதையில் போனால் இது நிகழுங்கிறார். ஒன்று மது அருந்துபவர்களுக்கு இது நிகழும், இன்னொன்று இல்லறத்தை விடுதலைக்காக என்று பயன்படுத்தணும். இல்லறத்தை எதுக்காக பயன்படுத்தக்கூடாது? இல்லறம் நம்ம மேலும் சிறைப்படுத்தி விடக்கூடாது. அப்படின்னா திருமணத்துக்கு முன்பு தந்தைக்கு அடிமை, திருமணத்துக்கு பிறகு யாருக்கு அடிமைன்னு ஆயிடும்? கணவருக்கு அடிமை. அடிமையாகிறது அல்ல அது. அந்த திருமணம் என்பது அறத்தை தெரிந்து கொண்டு எந்த நிலைக்கு செல்வதற்கு, சமய நிலைக்கு செல்வது. அப்படி இல்லைன்னா நீங்க தட்டுமுட்டி தள்ளாடி குழி என்பதை நாம் பிறவி என்பது வரைக்கும் நடத்தாது. என்ன குழியில் விழுவீர்கள்? பிறவி குழியில் விழுவீர்கள். 8 மூர்த்தியார் எவ்வளவு நேரம் எடுக்கிறது மேடம்? மேடம் எவ்வளவு நேரம் எடுக்கிறது? எவ்வளவு நேரம் நாம் வகுப்படுகிறது? அப்படி சரி, ஓகே, சரி. 8 மூர்த்தியர் இன்னும் பரீசனே. 8 மூர்த்தியர்ங்கிறது அட்டமூர்த்தம். அட்டமூர்த்தம் திருவாசகத்துல 42வது பதிகத்தில் அட்டமூர்த்தி அழகன் என்று வருவதை பார்க்கலாம். அட்டமூர்த்தி அழகன் என்று வருவதை பார்க்கலாம். அட்டமூர்த்தம் என்பது எதுவெல்லாம்? பஞ்சபூதம், சூரியன், சந்திரன். ஆமா, சூரியன் சந்திரன், ஆமா, அவ்வளவுதான். இதுதான் அட்டமூர்த்தம்னு பேர். மூர்த்தம்னா உருவம். இறைவனுக்கு இப்பதான் நாங்கள் அண்டலிங்கம் படிச்சுட்டு இருக்கோம். திருமந்திரத்துல 7ஆம் அண்டலிங்கம் எடுத்துட்டு இருக்கோம். அது அந்த அண்டலிங்கம்ங்கிறது ஏகதேசம் அட்டமூர்த்தம் தான். அதாவது பிரபஞ்சத்தையே யாராக பார்ப்பது? இறைவனாக. மேகத்தை இறைவனுக்கு தீர்த்தெடுக்கிற பாத்திரமா பாருங்க. அதே மாதிரி கடலை வந்து இறைவனுக்கு அபிஷேக நீரா பாருங்க. நிலத்தை இறைவன் திருமுடியா பாருங்க. வகுப்படுத்தது 1 நிமிஷம் தான், ஆனால் இது கரெக்டாக ஞாபகத்துக்கு பாருங்க. அந்த ஆகாயத்தை இறைவனுடைய முடியா பாருங்க அப்படின்னு யார் சொல்றா? திருமூலர் சொல்றாங்க. அதே தான் அட்டமூர்த்தம் என்பது என்னது? 8 பொருட்கள். அட்டம்னா 8. என்னதுல 8 பொருள்? நிலம், பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், உயிர். இந்த 8 பொருள் சேர்ந்தது அட்டமூர்த்தம். அதாவது இறைவன் இந்த 8 பொருளாக இருக்கிறான் என்பது நம்முடைய சைவ சமய நம்பிக்கை அல்ல, சைவ சமய உண்மை. அதனாலதான் நம்ம பஞ்சபூதங்களை என்ன செய்யறோம்? வழங்குறோம். இப்போ திருமந்திரம் படிச்சது புரியுதா? நிலத்தை எல்லாம் பார்க்க சொன்னாரு, திருவடியா பார்க்க சொல்றாங்க. ஆகாயத்தை இறைவனை திருவடியா பார்க்க சொல்றோம். அதனாலதான் பஞ்சபூதங்களை நம்ம வணங்குறோம். பஞ்சபூத தலங்கள்னு சொல்றோம். நிலத்திற்கு காஞ்சிபுரம், திருவாரூர், நீருக்கு திருவானைக்கா, நெருப்புக்கு அண்ணாமலை, காற்றுக்கு திருக்காலத்தி, ஆகாயத்துக்கு சிதம்பரம், எல்லாம் பஞ்சபூதமா பார்க்கும். ஒரு சூரியனுக்கு காயத்ரி வழிபாடு, பௌர்ணமி பூஜை. இப்போ இந்த என்னன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூஜையில் இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு பூஜை நடக்குது? சந்திரனுக்கே பூஜை பண்றாங்க நிறைய கோயில்கள். இந்த முத்தியாமலை கோயிலில் சந்திரனுக்கு பூஜை பண்றாங்க. ஒரு ஆன்மாவுக்கு பூஜை பண்றாங்கன்னு கேட்கக்கூடாது. வள்ளலாருடைய வேலையே என்னதுன்னா ஆன்மாவுக்கு பூஜை பண்றது தான் அவர் கொடுக்குற உணவு. பசித்தோருக்கு உணவு, இறைவனுக்கு பிரசாதம் கொடுக்குற மாதிரி அவர் எதுக்கு கொடுக்குறாரு? ஆன்மாவுக்கு கொடுக்குறாரு. ஒரு சிவாலயத்தில் இறைவனுக்கு பிரசாதம் இருந்து நமக்கு பிரசாதம் தரமாட்டாங்க. எங்கள் கோயிலில் அன்னாபிஷேகத்தோட அலங்காரம் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகிட்டு 9 காலம் இருக்குது பிரசாதம் கொடுக்க. ஆனால் வள்ளலார் கோயிலில் யாராவது அவசரம் எப்போனாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, சாப்பாடு அது யாருக்கு? வள்ளலார் கிடையாது. யாருக்கு? உயிர். நான் 12 மணிக்கு கிளம்பி அந்த சாப்பாடு தந்துடுவாங்க. நான் உண்மையிலே 1:15 மணிக்கு தான் சாப்பாடு. வள்ளலார் இதற்கு உணவு கொடுப்பதை எடுத்துக்கொண்டார். உயிருக்கு உணவு. 8 பொருளில் இறைவன் நல்லா ஞாபகம் சொல்லுங்க. இந்த 8 பொருளை நாம் யாரா பார்க்கணும்? இறைவன் திருமை. இந்த 8 அல்லாமல் 9ஆவதாக ஒரு பொருளை நீங்கள் சொன்னால் 8க்குள்ள அடங்கு. 8க்குள்ள அந்த பொருள் அடையும். எந்த பொருளை சொன்னாலும் அது 8க்குள்ள அடையும். இப்போ இதை என்ன பண்ணாலும் இந்த நிலத்துக்கு போய் சேர்ந்துதான். இந்த இரும்பு எதிர்த்து தான் வந்துருக்குது, நிலத்துக்கு தான் வந்தது. இதில் இருக்கிறது டீ எதிர்த்து வந்துருக்குது, நிலத்துல தான் வந்தது. அப்படி அதுதான் அந்தந்த பொருளை போய் செய்து சேர்ந்து பெரிய கண்டுபிடிப்பு, ஆகமத்தினுடைய கண்டுபிடிப்பு. 8 மூர்த்தியர் இன்னும் ஈசனாக தேடி அறிந்த படம்.
பொருள் எடுப்போம். இந்த இடத்துல கனல்னா விளங்குகிறது, இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். விளங்குறதுனாலதான் நெருப்புக்கு என்ன பேரு? கனல். அப்படி கூட பொருள். கண்ணி என்ற சொல்லுக்கு தலைமாலை அர்த்தம். தலையேறி வணங்கால் தலைமாலை தலைக்கணி, அந்த தலைமாலை. புரி என்ற சொல்லுக்கு முறுக்குண்ட அல்லது முறுக்கப்பட்ட, முறுக்குண்ட அதாவது தங்க கம்பிய ஒரு 4 கம்பி அப்படி முறுக்கி செய்தா முறுக்கு செய்வாங்க. அது மாதிரி இறைவனுடைய சடை எப்படி இருக்குது? முறுக்குண்டு. என் மனத்து, என் மனத்து என்பது என் மனத்தில் வெளிப்படும் என்று பொருள் எடுக்கணும். சூடும் என்றால் அணியும் என்று பொருள். இம்மந்திரப்படியில் பொருள் புரிதான் பாருங்க. கனலும் கண்ணியும், கனலும் கண்ணியும் என்ன பொருள்? விளங்குகின்றமா. கனலும் கண்ணியும் கண்மதியோடு உடன் புனலும் கொன்றையும் சூடும் புரிசடை. புரிசடை அர்த்தம் சுருண்ட சடை என்று புரிசடை. அனலும் சூலமும் மான்மொழி கையினர். அனல் கையில் வைத்திருக்கிறாரு, சூலம் வைத்திருக்கிறாரு, மான் குட்டி வச்சிருக்கிறாரு. ஏகதேசம் உண்மை விளக்க மாதிரியே இருக்குது. என்ன? தோற்றம் புதியது உத்தமாவும் மரப்படைக்கு முத்தி 4 மரப்படைக்கு அந்த உண்மை விளக்கம் அந்த மாதிரியே. அனலும் மான்மதி சூலம் சொல்கிறார். அனலும் சூலமும் மான்மதி கையினர் எனதும் என் மனத்து என்னம்பர் ஈசன். அனல் என்பது எப்போ ஒடுக்கத்தை குறிக்கும், சூலம் என்பது மும்மரம் நீக்கத்தை குறிக்கும், மான் என்பது வேதத்தை குறிக்கும்னு குறிப்புரையில் சொல்லுவாங்க. அதை அது நயம்தான், எடுத்துக்கொள்வது உங்களுடைய விருப்பம். அதை அதை சொல்லி எனதும் என் மனத்து என்னம்பர் ஈசனை. எத்தனாவது மந்திரம்? 3வது. என் மனத்து, அந்த இடம் ரொம்ப முக்கியம் என்று சொன்ன உடனே என் மனத்து, என் மனத்தில் வெளிப்படுவான்னு அர்த்தம். கனலும் கண்ணியும் கண்மதி உடையவராக இருக்காரு, புனர் வச்சிருக்காரு, கொன்றை வச்சிருக்காரு, புரிசடை உடையவராக இருக்காரு, அனல் வச்சிருக்காரு, சூனம் வச்சிருக்காரு, மான்மதி வச்சிருக்காருன்னு சொன்ன உடனே என் மனத்தில் வந்து யாருக்கு வந்து வாங்கலாம்? இந்த ஆனந்தரசனையாவுடைய சித்தாந்த விளக்கம் இல்லை. இப்போதான் ஒரு குறிப்பு சொன்னோம். திருமுறைக்கு என்ன வேலைன்னா யாருடைய திருமேனியை காட்டிக்கொண்டே இருப்பது? சிவபெருமானுடைய திருமேனியை காட்டிக்கொண்டே இருப்பதுன்னு ஒரு குறிப்பு சமீபத்தில் கொடுத்தோம். அதுக்கு பிறகுதான் நம்ம திருமுறையை பார்க்கும்போது அந்த இறைவனுடைய திருமேனியை சொல்ற இடங்களை எல்லாம் நம்ம கவனமாக படிக்கணும். அடுத்த மந்திரம் மழைக்கண் என்று சொல்வது. மழைக்கண் என்றால் மழைக்காலத்தில் அர்த்தம். மழைக்காலத்தில் ஆளும் ஆரவாரம் செய்யும். மகிழ்ச்சியாம், மகிழ்ச்சி போன்று. குழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டி என்று ஒரு 3வது வார்த்தை இருக்கிறார். குழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டி, குழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டி. அத குறிக்கொள்ள வேண்டி குழைக்கும், தன்னை குறிக்கொள்ள வேண்டி குழைக்கும் என்று மொழி மாற்று செய்து பொருள் கொள்ளும். ஆமா, தன்னை குறிக்கொள்ள வேண்டி குழைக்கும். அதாவது ஆன்மாக்களை இறைவன் குழைய செய்கிறார். எதற்காக? சிவனே நமக்கு குறிக்கோள். அடையப்பட வேண்டிய பொருள் எது மட்டும்? இறைவன் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்குறதுக்காக குழைக்கிறார் என்று பொருள் எடுக்கும். குழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டிங்கிறத உரையாசிரியர் எப்படி சொல்றாரு? தன்னை குறிக்கொள்ள வேண்டி குழைக்கும். ஆன்மாவை குழைய செய்வது, அதாவது பொருள் எது மட்டும்தான் நமக்கு? சிவமே பொருள். பெரிய புராணத்தில் நிறைய நாயன்மார்களுடைய வரலாறு தொடங்குற இடத்துல வரும். சிவமே நமக்கு எல்லாம் அப்படின்னு அந்த நாயன்மார் வாழ்ந்தார் என்று வரும். அப்படி ஒரு குறிக்கோள் ஒரு உயிருக்கு வரணும்னா அந்த ஆன்மாவை யார் குழைக்கணும்? அதான் குழைத்த பத்து. திருவாசகத்தில் என்ன பத்து? குழைத்த பத்து. அந்த குழைத்த பத்து முழுவதையும் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எதை ஆன்மா குறிக்கோளாக கொண்டிருப்பதை அறியலாம். சிவனை குறிக்கோளாக கொண்டிருப்பதை அறியலாம். அந்த குழைத்த பத்து முழுவதையும் கவனமா பொறுமையா படிச்சீங்கன்னா 33வது பதிகம் திருவாசகம். அதுல வந்து இறைவனையே குறிக்கோளாக ஆன்மா கொள்வதை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஒரு வரிக்காக அந்த ஒரு பதிகம் முழுவதும் படிச்சு பார்க்கலாம். இழைக்கும் என் மனத்து இன்னம்பர் ஈசனே. இழைக்கும், இழைக்கும் என்பதற்கு பொருள் இருப்பான், பொருந்தி இருப்பான் அர்த்தம்.
இழைக்கும் என் மனத்து இன்னம்பர் ஈசன், என் மனத்தில் இறைவன் இருப்பான். மழைக்காலத்தில் மயில் ஆடுவது போன்று, அந்த மகிழ்ச்சியை போன்று என்ன சொல்றாரு? அழைக்கும் தன் அடியாரும் அன்பினை, அடியாருடைய அன்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார், உழைக்கிறார், தன்னை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார். அந்த இறைவன் என் மனசிலே இருக்கிறார், அந்த அவர் இன்னம்பர் என்ற தளத்தில் இருக்கிறார் என்று சொல்லுங்க. நல்லா இருக்கு இந்த மந்திரம், நிறைய செய்தியோடு இருக்குது இந்த மந்திரம். ரெண்டாவது வரி நல்லா இருக்கு, ரொம்ப கொஞ்சம் ஆழமா படிக்கணும். அழைக்கும் தன் அடியார்கள் தன் அன்பினை, அடியாருடைய அன்பை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு போறோம். தென்னவன், என்னை ஆளும் சிவன் அவன். தென்னவன் என்பதற்கு இந்த இடத்துல அழகிய வந்து பொருள் எடுக்கணும். தென்னுனா அழகுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னை ஆளும் சிவன் அவன், மன்னவன். அடுத்தது மதியம், மதியம் மறை ஓதியான். அதாவது மதியம் மறைங்கிற இடத்துல நம்ம சந்திரனுக்கு போயிடக்கூடாது. மதிப்பதற்குரிய வேதத்தை ஓதினான்னு பொருள் எடுக்கணும். எங்க போகக்கூடாது? சந்திரன் என்ற பொருளுக்கு போகக்கூடாது. மதிப்பதற்குரிய வேதத்தை ஓதியவன். அடுத்தது முன்னம் அன்னவன். முன்னம் என்ற சொல்லுக்கு பொருள் உலக தோற்றத்திற்கு முன்பே இருக்கக்கூடியவன் அர்த்தம். உலக தோற்றம் நிகழ்வதற்கு முன்பே இருக்கக்கூடியவன். அடுத்தது வன வன கூலியான். ரொம்ப கவனமா படிக்கணும். சேர்வன கூலியான் என்பதை மொழி மாற்று செய்யணும். அந்த வஜ்ரவேல் முதலியார் உரையில தான் இந்த மேடம் இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நம்ம வெறும் பொழிப்புரையில போனோம்னா இதெல்லாம் இல்லை. வஜ்ரவேல் முதலியாருடைய குறிப்புரையில போனோம்னா இந்த நோட்ஸ் எல்லாம் அழகா இருக்குது. சேர்வன கூலியான்றத நம்ம பொருள் கொடுக்கும்போது எப்படி படிக்க சொல்றாருன்னா, வனம் சேர் கூலியான்னு படிக்க சொல்றாரு. அப்போ சேருங்கிறது எங்க போயிடுது? அந்த வனம்ங்கிறதுக்கு அடுத்தால கொண்டு வச்சு பொருள் பார்க்கணும். வனம் செய்யக்கூடியா. இந்த வனம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா இது புரிஞ்சிடும். வனம் என்பது சுடலையை குறிப்பது, நன்காட்டை குறிப்பது. வனம் என்பது நன்காட்டு. கூலி என்பது திருநீரை குறிக்கும். இந்த இடத்துல எந்த சாம்பலை குறிக்கும்? நன்காட்டு சாம்பலை. சாம்பல் ரொம்ப நுட்பமான ஒரு உரை அது, ரொம்ப நுட்பமான இடம். வனம் சேர் கூலியான், சுடலை பொடியை பூசியவன். சுடலை பொடி பூசி படிக்கிறவங்கள தேவாங்க. இன்னம், இன்னம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல தான் இந்த தளத்துக்கு இந்த பெயர் வந்த வரலாறு வந்து வெளிப்படுற இடமா இருக்குது. இன்னம்ங்கிற இனன் என்று பொருள் பண்ணணும். இனன்னா சூரியன். இன்புற்ற இன்னம்பர் ஈசனி. அந்த தல வரலாற்றிலே நீங்க படிச்சுக்கிட்டாங்க. ஞாயிறு வழிபட்ட தலம் 34வது பக்கத்தில் இருக்கு. அகத்தியர் வழிபட்ட தலம் ஐராவதி. அந்த செய்தியை தான் இந்த மந்திரத்தில், எத்தனாவது மந்திரத்துல? அந்த மந்திரத்தில் சொல்றாரு. அந்த செய்தி தான் சொல்றார். இன்னம் இன்புற்ற இன்னம்பர் ஈசனி. சூரியன் வழிபட்டதுனாலதான் இனம் நம்பூர் என்னாயிற்று? இன்னம்பர், இன்னம்பர் என்று ஆயிற்று. இனம் நம்பூர் என்பது மருவி இன்னம்பர் ஆகிவிட்டது. அந்த சூரியனை வைத்துதான் இந்த தலத்திற்கு இந்த பெயர் வந்தது என்ற பெயர் காரணத்துக்கு ஏற்ற விளக்கம் எத்தனாவது மந்திரத்தில் யாரை சொல்றார்? சொல்வதை நாம் பார்க்கிறோம். சூரியன் வழிபட்டு இன்புற்ற இடம் என்பதை பார்க்கிறோம். அடுத்த மந்திரத்திற்கு வரும். விளக்கும் வேறுபட பிறர் உள்ளத்தில் என்று வந்துகிற மந்திரம். பிறர் என்ற சொல்லுக்கு அன்பில்லாதவர் அல்லது அடியார் அல்லாதவர். விளக்கும் வேறுபட பிறர் உள்ளத்தில். விளக்கும் என்றால் தோன்றச் செய்யும். இந்த மந்திரத்திலேயும் ஒரு மொழி மாற்று செய்யணும். விளக்கும் வேறுபட பிறர் உள்ளத்தில்ங்கிறத பிறர் உள்ளத்தில் வேறுபட விளக்கும் என்று
ரிவர்ஸில் போக வேண்டியிருக்கு அப்படிதானே? அந்த தொடர் மூன்றாக பிரிக்கணும். விளக்கும் வேறுபட பிறர் விளக்குங்கிறத பிறர் விளக்கு என்பதை முதலில் சொல்லணும், வேறுபட என்பதை இரண்டாவது சொல்லணும், விளக்கும் என்பதை மூன்றாவது சொல்லணும். புரியுதா? விளக்கும் என்பதற்கு தோன்றச் செய்யும். விளக்கும் வேறுபட பிறர் விளக்கில் அடக்கும் அடியார் மனத்து அன்பை. அழகான வரி. அடியார் மனத்தில் இருக்கிற அன்பை யார் அடக்கிறாங்க? அளக்கிறான். அளத்தல் என்ற சொல்லுக்கு அறிதல் என்று பொருள். அளத்தல்னா இறைவன் அன்பை அளந்து கொண்டிருக்கிறது இல்லை. நமக்கு இறைவன் மேல என்ன அன்பு இருக்குங்கிறத யாருக்கு தெரியும் சொல்றாரு? இறைவனுக்கு தெரியும். அளக்கும் என்றால் அறியும் என்று பொருள். சரியா? அளக்கும் அளக்கும் தன் அடியார் மனத்து அன்பினை குளக்கும் எண்ணெய். குளக்கும் என்ற சொல்லுக்கு தொடர்பு என்று பொருள். வித்தியாசமான தமிழ் சொற்கள்லாம் நிறைய பெரிய புராணத்தில் சீக்கிய உரை எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மந்திரம் 750வது மந்திரம் 751வது மந்திரம் ரெண்டும் ஒரே பொருளை சொல்லுதுன்னு வச்சுருங்க. அதில் ஒரு வார்த்தையை குலகம்னு பயன்படுத்துவாங்க. குலகம்னா என்ன அர்த்தம்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றுக்கொன்று குலகம்னா தொடர்புடையதுன்னு அர்த்தம். அது அதே பொருளை தான் இங்கே எடுக்க சொல்றாங்க. குலக்கும் என்றால் தன்னுடன் தொடர்புடைய. சிலர் அதனை குலக்கும் என்னை குறிக்கொள்ள வேண்டியே. அடுத்தது இழக்கும் என்ற சொல்லுக்கு உருகச் செய்யும், இழகச் செய்யும். சில நூல்களில் குலக்கும் என்பதற்கு வசீகரம் செய்யும் என்று பொருள் சொல்லியிருக்கிறாங்க என்று குறிப்பு கொடுத்திருக்காங்க. சில நூல்களில் மந்திரத்தின் பொருள் என்ன? அதாவது அன்பில்லாதவர்களுக்கு வேறுபட தோன்றுவனாக இருக்கிறார். அன்புடையவர்களுக்கு அவருடைய அன்பை என்ன செய்கிறாரு? அளக்கிறார். அளக்கிறது என்ற பொருள் அறிதல் என்று பொருள். அதாவது இறைவன் நம்முடைய அன்பை அளந்து கொண்டிருப்பதல்ல. ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய அன்பை அளக்கிற வேலை கிடையாது. அந்த அன்பை அறிதல் தான் வேலை. ஒரு மகன் நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வராரு, இன்னொரு மகன் கொஞ்சம் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வராருன்னா அந்த ஸ்வீட்டை வச்சு இடம் போடுறாங்களா? இல்லைங்க, எல்லாம் தாய்க்கு இருந்தது தான், ஒரே பொருள். அறிதல் என்று தான் பொருள். அளக்கும் தன் அடியார் மனத்து அன்பினை குலக்கும் என்னை குறிக்கொள்ள வேண்டிய. குலக்குங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். அந்த இறைவனோடு தொடர்புடைய எண்ணெய் குலக்கும் என்னை குறிக்கொள்ள வேண்டிய. குறிக்கொள்ளுங்கிறது ஏற்கனவே வந்துட்டுதான் வேற வடிவத்தில் வந்துதான் இதிலே தான் குறிக்கொள்ள வேண்டிய. இழக்கும் பார்த்தீங்களா? இழக்கும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம இந்த திருமுறையில் பார்க்கிறோம். அதாவது இறைவன் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற உணர்வு ஒரு உயிருக்கு வரணும்னா அந்த உயிர் உருகி ஆகணுங்கிற வழியே கிடையாது. என்ன செய்தாகணும்? உருகி ஆகணும். அதைத்தான் அவன் இழக்கும் என் மனத்து இன்னம்பர் ஈசனே, என் மனத்தில் இருந்து என்னை உருக்குகிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த மந்திரம் என்ன? அதே கரெக்டா பொருந்தும். சலவிலம் சங்கரன் சார்ந்தவர்களால் நலவிலம் நாடரும் நல்குவாமரம் குலவிலாரும் குலத்தில் கேட்பதோ நலமிக கொடுப்பது. மேல சொன்னதுதான் சலவிலம் சங்கரன். இறைவனுக்கு வஞ்சனை கிடையாது. இறைவனுக்கு எல்லா அதான் உங்களுக்கு தாயை உதாரணமா சொன்னேன். தாயை பார்க்கறதுக்கு போறோம். ஒரு மகன் நிறைய இனிப்புகள் வாங்கிட்டு போகலாம், ஒரு மகன் குறைந்த இனிப்பு வாங்கிட்டு போகலாம். தாயை பொறுத்தளவுல எல்லாமே அந்த தாய்க்கு என்னதுதான்? அன்பு தான். தாய்க்கு எல்லாமே அன்பு தான். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எத்தனை வகை வகையான பிரசாதம் நான் அதை பார்த்தேன்னா என்னைக்கு தான் நமக்கு இது தருவாங்கன்னு நினைச்சோம். அதை பார்த்து அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கும். நீள நீளமாக வித்தியாசமாக இருக்கும் அந்த பலகாரம். சாதம் மட்டும்தான் தர்றாங்க, இதெல்லாம் நமக்கு என்னைக்கு தருவாங்க. ஆனால் அதை சாப்பிட்டா நடராஜர் சேர்ந்தார் களியும் சாப்பிட்டாங்க. அப்படிதானே மேடம்? அதை சாப்பிட்ட நடராஜர் எதையும் சாப்பிட்டாரு? அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை எழுதாரு அவிழ்ந்தி இவர் கழிச்சுல திருக்கழிச்சுபடியாக சொல்றாரு. அவிழ்ந்த துணினார். அவிழ்ந்த துணினா கந்தலாய் 2 அடி அடிச்சோம்னா கிழிஞ்சு போயிடும். அந்த துணியில அவர் சேர்ந்தனார் களியை சாப்பிட்டு அவிழ்ந்த அவிழினாரு. களியும் ரொம்ப பழசாயிட்டான். துணியும் பழசு, களியும் பழசாயிட்டான். இப்போ நீங்க பொங்கல் செய்வீங்க, அதே பொங்கல் சாயங்காலம் வந்து ஒரு மாதிரி பசைத்தன்மை வந்துடும். அதனுடைய விரைப்பு தன்மை போய் பசைத்தன்மை வந்துடும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வச்சிருக்கிறதையும் துணியில கட்டி கொண்டு போயிட்டாங்க. யாரு? சிவபெருமான். அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது. சிதம்பரம் கோயிலில் இருக்கிற பிரசாதத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்தாரோ
அதே விட மதிப்பு எடுத்து கொடுத்தாரு. அதுதான் அந்த இறைவனுடைய அடக்கும். அதாவது நீங்க மேல கேட்டதுனால சொல்றேன். சிவஞான போதத்தில் 11ஆம் வகுப்பாவில் ஒரு சிவஞான முனிவர் சொல்றாரு, பாடத்தில் பதிவு பண்ணோம். சிவஞான முனிவர் சொல்றாரு, இறைவன் காணும் உபகாரமும் செய்வார், காட்டும் உபகாரமும் செய்வார், காணும் உபகாரமும் செய்வார். காணும் உபகாரம் செய்யும் போது இப்போ நாம் காணும் உபகாரம் செய்யும் போது இப்போ நான் ஒரு அருவியை அனுபவிக்கிறேன்னு வச்சுருக்கலாம். இறைவனை என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். உடனே நான் செல்போனில் போட்டோ எடுக்கிறேன், எது ஒன்றா பண்ணுறேன், நானும் அனுபவிக்கணும். அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ஆகமமே சொல்லுதான் இறைவனும் அனுபவிக்கிறார் அப்படின்னு ஆகமம் சொல்லுதான். இறைவனும் அழுந்தி அனுபவிக்கிறார்னு ஆகமத்திலே இருக்கிறது. முனிவர் சொல்றாரு, ஆகமத்தில் அப்படி சொன்னதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அழுந்தி அறிகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தவிர அழுந்தி அனுபவிக்கிறான் என்று என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ள. அனுபவிப்பது எப்பவுமே எதனுடைய பழக்கம் தான்? உயிருடைய பழக்கம் தான். இல்லைன்னாலும் அனுபவம் நிகழும். நான் கிருஷ்ணா ஸ்வீட்டில் உள்ள மைசூர் பாக் எனக்கு பிடிக்குதுன்னா எனக்கு அது இல்லைங்கிறதுனால தான் பிடிக்குது. அதை படைக்கிறதுக்கு ஒரு அறிவை கொடுத்ததே யார் தான்? இறைவன் தானே. என்ன சொல்றீங்க? அது அந்த நுட்பம் தான் இதில் நுட்பமாக படிக்கணும். எத்தனாவது மந்திரம்? 7 முடிச்சுட்டீங்க. 7 படிக்கணும். சடைக்கநாள் புனராள் 7வது மந்திரம். சடைக்கநாள் புனராள் என்பது கங்கையை குறிக்கிறது. அந்த கண்ணுங்கிற வார்த்தை இடத்தை குறிக்கும். சடைக்கநாள் புனராள், கண் என்பது இடம். 7ஆம் வேற்றுமை உருவுன்னு படிச்சிருப்பாங்க பள்ளிக்கூடத்தில். பெயர், ஐ, ஆ, கு, இன், அது, கண். கண் என்பது இடம் என்ற பொருள் வரும். அதுக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன பொருள் சொல்லுவோம்னா, மலையின் கண் அருவி. என்ன பொருள்? மலை என்ற இடத்தில் அருவி இருக்கிறது. இந்த கண் என்பதை இடம்ங்கிற பொருள் சொல்லும். இறைவனுடைய சடையில தங்கி இருக்கிறது கங்கை. சடைக்கனால் புனரால் அனல் கையது, அதாவது அனல் கையது, கையில் அனல் வச்சிருக்கிறாரு. அடுத்தது ஒரு கடைக்கனால் மங்கை. இந்த மந்திரம் ஒரு வித்தியாசமான மந்திரம். ஒரு நீங்க சங்க இலக்கியம் படிக்கிறதா நெக்ஸ்ட் படிக்கணும். திருநாவுக்கரசர் சங்க இலக்கியம் மாதிரி எழுதுறாரு. கங்கை சிவபெருமானை கடைக்கனால் பார்க்கிறாள். கங்கை ஒரு பெண்ணாக காட்டி என்ன சொல்றாரு? கங்கை அவரை பார்த்ததை கடைக்கனால் பார்த்தாங்க. கடைக்கனால் மங்கை நோக்க இமவான்மகள் படைக்கனால் பருக. அது இமவான்மகளாகிய பார்வதி என்ன செய்யறாங்க? படைக்கலைகள் பார்க்கிற மாதிரி யாரை பார்த்துதான்? அம்மையை பார்க்க. ஒரு நயமா இருக்கிறார் திருநாவுக்கரசர். அதாவது கங்கையையும் அம்மையையும் அந்த காட்டி ஒரு பெரிய நயத்தை என்ன செய்யறாரு? காட்டுகிறார். அம்மை பார்க்கிறது படைக்கலங்களை கொண்டு பார்ப்பது போல பார்க்க. படைக்கனால் பருகப்படுவார். அத அம்மை அவரை பார்த்து இறைவனை பருகுகிறார். நான் இப்போ சமீபத்தில் ஒரு தேவாரத்தில் சொன்னேன். அம்மை மகிழ்ச்சியாக இருந்தால் என்றால் உயிர்களுக்காக இருந்தாலும் தான் பொருள் எடுக்கணும். அம்மை சிவனுக்கு சிவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அம்மை விரும்பினாள் என்றால் என்ன பொருள்? உயிர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் சிவன் மகிழ்ச்சியாக இருக்கணும். அது எல்லாத்தையும் எதுனால ஏற்றணும் என்று பொருள் சொன்னார். படைக்கனால் பருகப்படுவான் நமக்கு இடைக்கனால் என்ற இன்னம்பர் ஈசனை. அழகான வார்த்தை. அடுத்த வார்த்தை என்னது? இடைக்கண்ணாய் என்ற என்பதற்கு ரொம்ப முக்கியமான இடத்தில் துன்பம் வருகின்ற இடத்தில் துன்பத்தை நீக்குபவனாக இருக்கிறான். துன்பம் இடைக்கணாய் என்ற இன்னம்பர் ஈசனை என்பதற்கு என்ன பொருள்? துன்பம் வரும்போது துன்பத்தை நீக்குபவனாக இருக்கிறான். சரியா? சடையின் கங்கை உடையவன். கங்கை இறைவனை நோக்குகிறது. இமவாமகள் படைக்கலங்களை கொண்டு தாக்குவது போல இறைவனை பார்த்து பருகுகிறாள். நமக்கு துன்பம் வரும்போது துன்பத்தை நீக்குவனாக யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார் என்று பொருள் சொல்றார். அடுத்த மந்திரம் சைவ வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம். எந்த மந்திரம்? துணித்து நின்று அழுது காப்பது அழைத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். 21 மாணவர்கள் எழுதி கீழ்கணக்கு என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா திடீர்னு கேட்கறாங்க. எனக்கு தேவார பாடசாலையில் பாடமாக இருக்கிறது தெரியாது. ஒரு மாணவர் கேட்ட பிறகு சொல்றேன், எழுது கீழ்கணக்குன்னா என்ன? தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, தொழுது வணங்கி, துதித்துனா போற்றி, காமுற்றுனா அன்பு செய்து, காமுற்றுனா என்ன பொருள்? அன்பு செய்து, அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். அரற்றுதல்னா மீண்டும் மீண்டும் சொல்லுதல்.
நடத்துகின்றார்கள். அடுத்தது, அதாவது முதல் 2 வரி ஏமனியமத்தில் நிற்றல், 3வது வரி ஏமனியமில் நில்லாமை, பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். அந்த பொழுதுபோக்கி புறக்கணிப்பார் என்பதற்கு உரையில என்ன சொன்னாங்கன்னா, இறைவனை தொழாமல் இறைவனை புகழாமல் என்று 2 தான் முக்கியம். வாழ்த்தி வாழ்த்தாமலும் வணங்காமலும் இருத்தல், அதுதான் பொழுதுபோக்கு. புறக்கணிப்பாரையும், புறக்கணிப்பார் என்ற சொல்லுக்கு ஒரு அழுத்தமான பொருள் சொன்னாங்க. வெறுப்பவர்னு பொருள் சொன்னாங்க. வெறுப்பவர்னே பொருள் சொல்ற. அதாவது இறைவனை விரும்புதல், இறைவனை விரும்பாமை, இறைவனை வெறுத்தல் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போயிடுவாங்க. பிறசமயவாதிகள் எல்லாம் வெறுக்கிறாங்க. பிறசமயவாதிகள் லோகாயதா இருக்கட்டும், சமாரர்களா இருக்கட்டும், பௌத்தர்களா இருக்கட்டும், யாரை வெறுக்கிறாங்க? இறைவனை வெறுக்கிறாங்கல்ல. புறக்கணிப்பார் என்பதற்கு வெறுப்பவர் என்ற பொருளையும் சொல்றாங்க. சரியா? அந்த ஏமனியமத்தில் நிற்றல் என்பது ஒரு நிலை, நில்லாமல் என்பது ஒரு நிலை. அது பெரும்பாலும் இந்த வெறுத்தல் என்பது புறச்சமயத்தாருக்கு தான் பெரும்பாலும் என்ன செய்யும், பொருள். புறச்சமயத்தாருக்கு தான் பொருள். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு. இந்த கீழ்கணக்கு என்பதற்கு உரையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்ன சின்ன வரிகளாக எழுதும் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக கீழ்கணக்குங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு முதல்லலாம் என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன்னா, நுட்பமான கணக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க வஜ்ரவேல் முதலியார் உரையில என்ன இருக்குன்னா, சிறு சிறு வரியாக எழுதப்படும் குறிப்பு, சின்ன சின்ன வரிகளாக எழுதும் குறிப்பு எழுதுவாராம். சரியா? அதாவது இன்றைக்கு நீங்க ஒரு அரளி பூவை பறிச்சு போடும்போது எத்தனை பூ உங்களுக்கு தெரியாது. ஆனா இறைவன் உங்க பேருக்கு கீழே இன்றைக்கு 98 மலர்கள் அரளிப்பூ சாத்தினான் அப்படின்னு கணக்கு வந்து அதை குறிப்பா எழுதுவாரா? யாரு? சின்ன சின்ன வரியா எழுதுவாரா? இது ஆனா பொதுவாக எனக்கு நான் சில கீழ்கணக்குக்கும் கணித முறையிலேயே வணிக நிறுவனங்களிலே கீழ்கணக்குன்னு ஒரு கலெக்ஷன் உண்டு. அவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நுட்பமான கணக்கு. மொய் எழுதுறோம், 2001 ரூபா வைக்கிறீங்க, மொய் வரவு என்ன வைக்கிறாங்க? 2001 வைக்கிறாங்கல்ல, எதையும் சேர்த்து எழுதுறாங்க. எப்படி கணக்கு எழுதுறதுன்னு நான் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இது அதோட அட்வான்ஸா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, சிறு சிறு வரிகளால் எழுதப்படும். அப்போ ஒண்ணு தெரியுது, நிறைய எழுதுவார் போது தெரியுது, நிறைய எழுதுவார் போது தெரியுது. அப்படின்னா ஆமா, நிறைய நோய் இருந்தா டாக்டர் நிறைய எழுதுற மாதிரி சாமி நிறைய எழுதுவாருங்கிறது நம்ம சின்ன சின்னதா எழுத ஆரம்பிச்சாலே நிறைய அர்த்தம், அதிகமா எழுத போறோம் இருக்கு. இந்த மந்திரம் சைவர்கள் கம்பல்சரியா டெய்லி சொல்லணும், முக்கியமான மந்திரம். அடுத்தது 9வது மந்திரம், விரியும் தன் இளவேலி வெண்பிறை. எத்தனாவது மந்திரம்? விரியும் தன் இளவேலி வெண்பிறை. இந்த விரியும் தன் இளவேலி வெண்பிறைங்கிறதுல ஒரு மொழி மாற்று இருக்கிறது. வெண்பிறையை முதல்ல சொல்லணும். சொல்லுங்க. வெண்பிறை விரியும் தன் இளவேலி. விரியும் என்ற சொல்லுக்கு தோன்றுதல் என்று பொருள். இளவேனில் என்பது இளவேனி காலத்து மாலை நேரத்தை குறித்தது. இளவேனி என்பது இளவேனி கால சந்திர உதய நேரத்தை, மாலை முடிகிற நேரத்தை குறிக்கிறது. விரியும் தன் இளவேலி வெண்பிறை புரியும் காமனை வேவப்பூர்வமும். புரியும் காமன் என்ற பொருளுக்கு, புரியும் என்ற சொல்லுக்கு காமத்தை விளைவிக்கின்ற, புரியும் காமன் என்றால் என்ன புரியும்? காமத்தை விளைவிக்கின்ற. வேத பூர்வமும் திரியும் எல்லையில் மும்மதில் தீ எழுந்து எரிய நோக்கிய இன்னம்பர் ஈசனே. திரியும் எல்லையில், வேத பூர்வமும் திரியும் எல்லையில் மும்மதில் தீ எழுந்து. எல்லை என்ற சொல்லுக்கு அழியாது என்று பொருள். இந்த இடத்துல அழியாமல் இருந்த மும்மதின்னு அர்த்தம். நோக்கிய, பார்த்த. இளவேனில் தோன்றுகின்ற, இளவேனில் காலத்தில் சந்திரன் தோன்றுவதை சொல்லுகிறார். பொதுவாக ஆசை கடவுளோட சொல்லும் போது இந்த சந்திரனை சொல்லுவாங்க. சந்திரன் பெரிய புராணத்தில் இருக்குது. பெரிய புராணத்தில் பறவையார் வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுந்தரனோட பறவையாரை நினைக்கிற இடத்துலலாம் இந்த சந்திரன் வர்ணனையெல்லாம் இருக்கிறது. சந்திரன் வர்ணனையெல்லாம் என்ன செய்து அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரியா? வேத பூர்வமும் திரியும் எல்லையில்
காமம் எரிவதற்காக உருவத்தை எரித்தவராக இருக்கிறார், முப்புறத்தை எரித்தவராக இருக்கிறார், முப்புறத்தை எரிப்பதற்காக நோக்கியவராக இறைவன் இருக்கிறார் என்பது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டது. இந்த பதிகத்தில் உள்ள மந்திரம் அடுத்த நம்ம திருமந்திரத்தில் போகலாம். அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம், திருமுறையிலே இல்லாத ஒரு வரி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வரி வருது இந்த மந்திரத்தில். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவ நாய். அதாவது ராவணனுடைய வரலாற்றில் இந்த கோள்களை எல்லாம் ராவணன் என்ன படுத்தி வைத்திருந்ததாக படிக்கிறோம், அடிமைப்படுத்தி வைத்திருந்ததாக அந்த செய்தியை சொல்றார். இது நிறைய இடங்கள் இருக்குது, அதை நான் புது செய்தின்னு சொல்லலை. சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடிவத்து உடையான் தனை, முடிவத்து உடையான் தனை கனிய ஊன்றிய. இறைவன் வந்து ராவணமே தன் காலை ஊன்றியது எதற்காக இருக்கிறது? கனிவதற்காக. அதாவது தாராபுரத்தில் வகுப்படுத்த போயிருந்தேன். அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், சித்தாந்த படித்த ஒரு பெரியவர். புளியம் பழம் ஒத்துன்னு சொல்கிறாங்க 25வது பதிகத்தில் மாணிக்கவாசகம். புளியம் பழம் ஒத்துங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த புளியம் பழம் ஒத்து இருக்கும்போது தான் ஒலிப்பால் நரம்பு கையிலாக மூளை எலும்பு தோல் பொருத்தி என்று எதையும் மறுக்கிறார், மறுக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு அவர் தோணுதல். அவர் வயசு ரொம்ப பெரியது. அவர் சொன்னார், நாமெல்லாம் புளியங்காயா இருக்கோம் அப்படின்னு. புளியம் பழம் தான் நமக்கு தோணுது, என்ன தோணும்? நாமெல்லாம் புளியங்காயா இருக்கிறோம். மாணிக்கவாசகர் யாரா இருக்கிறார்? காயை நம்ம சேர்த்து யோசிக்கிறீங்க. காயில் வந்து எது தனியாக வராது. நாங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற வயசுல உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புளியம் பழத்துக்கும் புளியம் காய்க்கு இடையில ஒரு ஸ்டேஜ் உண்டு. ஆமா, அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டோம்னா வித்தியாசமான டேஸ்ட், வித்தியாசமா இருக்கும். எங்க கிராமத்தில் ஒவ்வொரு பழம் பாங்க. இப்போ இன்னொன்று இருக்குது, எல்லா புளியும் புளிக்காது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? பயங்கரமா இனிக்கிற புளியெல்லாம் உண்டு. அது தனியாக 10 புளிய மரத்தில் ஒரு புளிய மரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இனிக்கும், பயங்கர டேஸ்டா இருக்கும் புளி. அதெல்லாம் நம்ம புளியோட வாழ்ந்தா தெரியும். அதெல்லாம் புளியம் பழம்னு. அவர் வயசுல பெரியவர்னா அந்த இந்த ஸ்தபதி இருக்கிறார்கள், கணபதி ஸ்தபதி, அவங்களோட நெருங்கிய தொடர்புடைய குடும்பத்தை சேர்ந்தவர். கணபதி ஸ்தபதி வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டிய மரபில் வந்தவர். கணபதி ஸ்தபதி அவரோட தொடர்பு இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். எனக்கு 2 புக்கு கொடுத்தாரு, வாஸ்து சாஸ்திரம் சொன்னார், 2 புக்கு கொடுத்து படிக்கன்னு கொடுத்தாரு. அப்போ அந்த என்ன சொல்றாரு, கனிய ஊன்றிய அழகான வார்த்தை பாருங்க. ராவணன் கனியதுக்காக தான் இறைவன் ஊன்றி இருக்கிறார். என்ன செய்யணுங்கிற ஆசை கிடையாது, ஆசை. கனிய ஊன்றிய காரணம் என்போலோ தென்னாகரசே கேட்கிறார். யாரே என்போலோங்கிற எனக்கே தெரியல எதுக்கு என்று கேட்கிறார். இனியனா என்ற இந்நம்பர் ஈசன். சார் என்ன வார்த்தை எப்படி இருக்கிறாங்க? இது கூட இங்கிலீஷ் வார்த்தை வேலை பார்க்குற பேர் இனியன். அது பேரே இனியன் தான். ஆனால் என்ன சந்தோஷம்னா கடவுள் இருக்கிறாரு. இனியனாகின்ற இந்நம்பர் ஈசன். என்ன அழகான வார்த்தையை வச்சு முடிச்சார். இனியனாகின்ற இந்நம்பர் ஈசன். அற்புதமான பதியம். திருமந்திரத்துக்கு போகிறோம். திருமந்திரம் முதல் மந்திரத்துக்கு போகிறோம். முதல் மந்திரத்தில்